மாட்டிக்கிட்டோம். அங்கே ஒரு நூடுல்ஸ் கடை இருக்கு, அதுக்குள்ளே போய் ஒரு நூடுல்ஸ் கேட்போம். வாங்க மேடம், ஒரு நூடுல்ஸ் தாங்க. ஓகேங்க. இப்போ செய்யாது. ஹாய் காய்ஸ், இப்போ ஒரு பெரிய அப்படி குண்டை எடுத்துகிட்டு இதில் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க காய்ஸ். ஊற்றிக்கிட்டு லைட்டாக இதில் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாங்க. 30 மினிட்ஸ் லேட்டர். இப்போ வந்து ஒரு சின்ன முட்டை எடுத்துக்கலாம் காய்ஸ். அப்படியே இதுக்குள்ளே போட்டு வறுக்குன்னு வறுக்கி அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து இன்னொரு ஃபேனில் வச்சிடலாம் காய்ஸ். அப்புறம் அப்படியே இப்போ நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருந்தாங்க காய்ஸ். இதை கொட்டிட்டு நல்லா கிண்டி போட்டு கிண்டிடலாம் காய்ஸ். தண்ணி பத்தலைங்க காய்ஸ். லைட்டாக மேடம், நீங்கள் சூப்பராக செய்கிறீங்க. இந்த காட்டில் காற்றடிக்கிறதுனால சூப்பராக இருக்குது இந்த நூடுல்ஸ்லாம். வாங்க காய்ஸ், இப்போ நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். 30 மினிட்ஸ் லேட்டர். இப்போ வந்து இது எடுத்து பார்த்தா செம்மையாக ஆயிடுச்சுங்க காய்ஸ். இப்போ இதில் ஒரு தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிட்டா செம்ம நூடுல்ஸ் ரெடிங்க காய்ஸ். வாவ் ஆண்டி, நீங்கள் சூப்பராக செய்கிறீங்க நூடுல்ஸு. எங்களுக்கும் நாங்கள் இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிறோம். கற்றுக்கோங்க. அப்படியே இந்த தண்ணியை இதில் மசாலா ஆட் பண்ணுவோம் காய்ஸ். இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுத்துடலாங்க காய்ஸ். டஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு நூடுல்ஸில் ஒரு தண்ணிக்கு மாதிரி ஆக்கிடலாம் காய்ஸ், குடிக்கிற மாதிரி. அதனால இந்த காய்ஸ் இந்த மசாலா நூடுல்ஸ் கூட ஆட் பண்ணியாச்சுங்க காய்ஸ். ஆட் பண்ண போஸ். அப்படியே இதில் ஒரு கொட்டிடலாம் காய்ஸ், ஃபுல் குண்டா. அப்படி அந்த நூடுல்ஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாங்க காய்ஸ். செஞ்ச வச்ச நூடுல்ஸை இதுக்குள்ளே போட்டு நல்லா வணக்குன்னு வணக்கி அப்படியே எடுத்து இதே ஃபேனில் வச்சிடலாங்க காய்ஸ். நல்லா ரெட் கலரில் வந்துச்சு. நல்லா ரெட் கலரில் இதை பண்ணிடலாம் காய்ஸ். 1 hour லேட்டர். இப்போ வாங்க காய்ஸ் சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு வேற தெரியலங்க காய்ஸ். இருங்க காய்ஸ் பார்ப்போம்.